ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அலையன்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ 9 டேஸா பார்ட்டியா பார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போக வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் 5th செமஸ்டருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸை கூட ப்ரீஃபாக கேட்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு டாபிக் பார்த்தாலும் அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 13 மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அதனால தான். ஸோ யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு NSTISSC செக்யூரிட்டி மாடல் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்யூரிட்டி STLC நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு STLCனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேலன்சிங் செக்யூரிட்டி அண்ட் அக்சஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்திக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் இஷ்யூ இன் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அக்சஸ் கண்ட்ரோல் மேட்ரிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரெட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டெகிரிட்டி பாலிசிஸ் அண்ட் ஹைபிரிட் பாலிசிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீட் ஃபார் செக்யூரிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெர்பிரோஸ் X509 டைரக்டரி சர்வீசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கீம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MIME IP செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட இமெயில் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்டிப்பாக வந்து கேட்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு PGPனா என்னன்னு கேட்கலாம், ESP நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் மாடல் வந்து கேட்கலாம். இது ஒரு சில டைம் உங்களுக்கு 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்கறப்ப கூட இது வந்து இன்னொரு இதில் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாதிரி இமெயில்னா என்னன்னு கேட்கலாம், IP செக்யூரிட்டி என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SSL செக்யூர் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SCT ப்ராசஸிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டினா கூட கேட்கலாம். வெப் செக்யூரிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் லெவல் செக்யூரிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வெப் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.